இல்ல. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்ப சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில வந்து நாம் தமிழர் கட்சியால் தோழர்கள் வந்து நம்ப இனுவாவன கார்த்தி அண்ணன் வந்து பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இந்த திமுக பொறுக்கிங்க வந்து வேணும்னே கலவரம் பண்ணதுக்காக சேர் தூக்கி போடுறானுங்க. நம்ம தோழர்கள்லாம் அடிச்சிருக்கானுங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் நியூஸ் ஆங்கர் ஒருத்தர் இருக்காருல்ல, நியூஸ் தமிழ் ஆங்கர் ஒருத்தர் நல்லா பேசுவாரு சூப்பரா. அவர் மண்டைய உடைச்சு ரத்தத்த பல பல பலன்னு ஓட விட்டுக்கிறானுங்க. என்னடா உங்களுக்கு திமுக அராஜகம் பண்ணிருக்காங்க. மக்கள் இத பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. கண்டிப்பா இந்த தேர்தல்ல தகுந்த பாடம் வந்து புகட்டுவாங்க. நாம் தமிழ் கட்சி போராட்டம் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த போலீஸ்காரனுங்க எதுக்கு தான் லாக்கின்னே தெரியல. அவனுங்களும் அடி வாங்கன்னு ஓடுறானுங்க. போலீஸு காக்கி சட்டை எதுக்குன்னு தெரியல. ஏன் தான் இப்படி இருக்கிறானுங்கன்னு தெரியல. போலீஸா இல்லை அவனுங்க என்னத்துக்கு திட்டம் பிடித்து கூட லாக்கியில் அவனுங்களாம். போலீஸ்காரனுங்க எதுக்குடா இருக்கீங்க நீங்களாம்? இறங்கி போய் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா உங்க கண்ணெதிரிலே உங்களே அடிக்கிறாங்க. நீங்களே திமுக காரன் அடிக்கிறான்னு ஒதுங்கி போனால் அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? சாதாரண மக்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க. எல்லாருக்கும் தெரியும். பாருங்க நாம் தமிழர் கட்சி தோழர்களே தைரியமா இருங்க.